Hallelujah. Hallelujah. യേശു വന്നാൽ എല്ലാം വരും. இயேசு வந்தால் எல்லாமே வந்துவிடும். Nothing to impossible God. தேவனுக்கு முன்பதாக கூடாதென்று ஒன்றுமில்லை. Hallelujah. Amen. Anyway, പ്രവചിച്ചിട്ട് ആഹാബിനെയും ഇസബേലിനെ പേടിച്ചിട്ട് ഏലിയാവ് കെരീതിന്റെ അടുക്കൽ വന്നിരിക്കുകയാണ്. ஆமென். தீர்க்க தரிசனம் சொல்லிவிட்டு இந்த ஆகாபுக்கும் எசபேலுக்கும் பயந்து இந்த எலியா கேரித் ஆற்றங்கரையில வந்து உட்கார்ந்திருக்கிறார். Praise the Lord. ஆமென். ഒരു രാത്രിയാ ഓടി എത്തുന്നത്. ஒரு இரவு நேரத்துல தான் ஓடி செல்கிறார். ഏലിയാവ് ചിന്തിച്ചു. எலியா நினைத்தார், അയ്യോ നാളത്തെ രാവിലത്തെ ബ്രേക്ക്ഫാസ്റ്റ് എങ്ങനെ കഴിക്കും? ஐயோ நாளைக்கு காலையில நான் காலை உணவை எப்படி சாப்பிடுவேன்? ഈവനിങ്ങിൽ ഫുഡ് ഞാൻ എങ്ങനെ കഴിക്കും? நான் எப்படி ஆமென் உணவை சாப்பிடுவேன்? ഏലിയാവ് ചിന്തിച്ചു. எலியா நினைத்தார், ഒരു ഏഞ്ചൽ വന്ന് കൊണ്ടുതരുമായിരിക്കും. ஆமென், ஒருவேளை ஒரு தூதன் கொண்டு வந்து உணவை கொடுப்பார் என்று நினைத்தார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അല്ലെങ്കിൽ ഏതെങ്കിലും പ്രവാചക ശിഷ്യന്മാർ ഫുഡ് കൊണ്ടുതരുമായിരിക്കും. அல்லது ஆமென் தீர்க்கதரிசிகளின் சீஷர்களை யாராவது ஒருவர் வந்து எனக்கு உணவை கொடுப்பார் என்று நினைத்திருக்கலாம். ഏതെങ്കിലും എന്നെ പോലെ ഒരു പ്രവാചകൻ എന്നെ തേടി വരുമായിരിക്കും. ஏதாவது ஒரு தீர்க்கதரிசி என்னை போலவே இருக்கக்கூடியவர் என்னை தேடி வரலாம். നിന്റെ പ്ലാൻ അല്ല ദൈവത്തിന്റെ പ്ലാൻ. உங்கள் பிளான் திட்டம் தேவனுடைய திட்டம் அல்ல. നിന്റെ ചിന്തയല്ല ദൈവത്തിന്റെ ചിന്ത. உங்களுடைய சிந்தை தேவ சிந்தை அல்ல. ഏലിയാവ് നോക്കിക്കൊണ്ടിരിക്കുമ്പോ ஆமென், நீ எலியா இந்த பார்த்து கொண்டிருக்கவே ഒരു റാവൻ പറന്നു വരികയാണ്. ஒரு காகம் பறந்து வருகிறது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. റാവൻ എന്ന് പറഞ്ഞാൽ காகம் என்று சொன்னால் കാക്കയിൽ അല്പക്കൂടെ വലിയ സംഭവമാണ് റാവൻ എന്ന് പറയുന്നത്. அதாவது காக்காவிலேயே அண்டங்காக்கான்னு ஒன்னு இருக்கு பாத்தீங்களா, அதுல ஒரு வித்தியாசம் இருக்குது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. റാവൻ. ஆமென். அண்டங்காக்கா. ഹല്ലേലൂയ. புரியுதா உங்களுக்கு? പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். അതിന്റെ ചുണ്ട് അല്പക്കൂടെ വലുതാണ്. அதுக்கு இருக்கிற அந்த அலகு பாத்தீங்களா, அது ரொம்ப பெருசா இருக்கும். നോർമൽ കാക്കയെ കാട്ടി ഒരു അല്പക്കൂടെ വലുത്. ஆமென். சாதாரணமா இருக்கக்கூடிய காக்காவை விடவும் அந்த காக்கா கொஞ்சம் பெருசா இருக்கும் சைஸ்ல. എങ്കിലും ஆனாலும் ഒരു അളവുണ്ട്. அந்த காக்கா கொண்டு வர்றதுக்கு ஒரு அளவு இருக்கு. നമ്മളെ പോലെ 10 പൊറോട്ടയും 2 പ്ലേറ്റ് ചിക്കൻ ഫ്രൈ ഒന്നും കൊണ്ടുവരാനുള്ള കപ്പാസിറ്റി കാക്കയ്ക്കില്ല. நம்மை போல 10 புரோட்டாவும் 2 பிளேட் சிக்கன் கறியும் ஃப்ரையும் கொண்டு வரக்கூடிய கெபாசிட்டி காக்காவுக்கு கிடையாது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. വളരെ കുറച്ച്. ரொம்ப கம்மியா தான். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். മാക്സിമം പയ്യ ഒരു റൊട്ടി. ஆமென். அதிகபட்சம் போனா ஒரு ரொட்டி അല്ലെങ്കിൽ ഒരു പീസ് ചിക്കൻ, இல்லனா ஒரு பீஸ் சிக்கன். ഞാൻ ചിന്തിക്കുന്നത്, நான் நினைப்பது ഏലിയാവ് തിന്നത് ദൈവത്തിന്റെ അപ്പവും ഇറച്ചിയുമാണ്. எலியா புசித்ததான ஆகாரம் தேவனுடைய அப்பமும் இறைச்சியையும். ഞാനും പ്രസംഗിച്ചിട്ടുണ്ട്, പല പ്രവാചകന്മാരും ശുശ്രൂഷിച്ചിട്ടുണ്ട്. ஆமென். நானும் அதை பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். அநேக ஊழியர்களும் இப்படி பிரசங்கம் பண்ணியிருக்கிறாங்க. ആഹാബിന്റെ കൊട്ടാരത്തിലുള്ളത് ഏലിയാവിനെ കൊടുത്തു എന്ന്. ஆகாபின் அரண்மனையில் இருந்த உணவை எலியாவுக்காக கர்த்தர் கொடுத்தார் என்று ഞാൻ ചിന്തിക്കുന്നു, நான் இப்படி நினைக்கிறேன். ഏലിയാവിന് വേണ്ടി ദൈവമേ കുക്ക് ചെയ്തു. எலியாவிற்காக தேவனே சமைத்தார். കരങ്ങളെ അടിച്ചു ദൈവത്തിന് സ്തോത്രം ചെയ്തു. கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்திரிப்போம். മനുഷ്യർ നിനക്ക് തന്നില്ല എങ്കിൽ ദൈവം തന്റെ കൈ കൊണ്ടുണ്ടാക്കിയ അപ്പവും ഇറച്ചിയും നീ കഴിക്കാൻ പോവുകയാണ്. மனுஷர் உங்களுக்கு கொடுக்காவிட்டால் தேவன் தாமே தம் கரத்தினால் உண்டு பண்ணின அப்பத்தையும் இறைச்சியும் உங்களுக்கு கொடுப்பார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. എത്ര പേര് വിശ്വസിക്കുന്നു? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? നിന്നെ കൊല്ലാൻ നടക്കുന്നവന്റെ അപ്പം ഇറച്ചിയും നിനക്ക് വേണ്ട. ஆமே, உங்களை கொன்று போட வேண்டும் என்று வகை தேடி கொண்டிருக்கிறவருடைய அப்பமும் இறைச்சியும் உங்களுக்கு தேவையில்லை. ഞാൻ ചിന്തിക്കുന്നു, நான் நினைக்கிறேன், ഇസ്രായേൽ ജനം മന്ന കഴിച്ചതിന് ശേഷം இஸ்ரவேல் ஜனங்கள் மன்னா புசித்ததற்கு பின்பாக അടുത്തൊരു ഹെവൻലി ഫീസ്റ്റ് കഴിക്കുന്നത് அவை அடுத்த ஒரு பரலோக உணவை அருந்துவது ഏലിയാവാണ്. எலியாதான். കരങ്ങളെ അടിച്ചു ദൈവത്തെ സ്തുതിച്ച് கையை தட்டி கர்த்தரை துதிப்போம். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. എല്ലാരും പറഞ്ഞേ, எல்லாரும் சொல்லுங்க. ദൈവം നിനക്ക് തരുന്നത് അല്പമാണ് എങ്കിലും தேவன் உங்களுக்கு கொடுப்பது ஒருவேளை சின்னதா இருந்தா கூட അതിനകത്ത് നിനക്കൊരു തൃപ്തി ഉണ്ടാവും. அதிலே உங்களுக்கு திருப்தி இருக்கிறது. ഹല്ലേലൂയ പറഞ്ഞേ, சொல்லுங்க. അതുകൊണ്ടാ വചനം പറയുന്നത്, அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, അല്പത്തിൽ വിശ്വസ്തനെ അധികത്തിൽ വിചാരകനാക്കും. கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை கர்த்தர் அநேகத்தின் மீது அதிகாரியாக மாற்றுகிறார். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ചിലര് മുമ്പേ ഇരിക്കുന്ന ഫുഡ് കഴിക്കത്തില്ല. ஆமென். சிலர் முன்னாடி இருக்கிற ஃபுட்டை சாப்பிட மாட்டாங்க. ആദ്യം പൊറോട്ട എത്രയുണ്ടെന്ന് எண்ணி നോക്കും. ஆமென். முதல்ல புரோட்டா எத்தனை இருக்குன்னு சொல்லி எண்ணி பார்ப்பாங்க. അയ്യോ 2 പൊറോട്ടേ ഉള്ളൂ, ஐயோ 2 புரோட்டா தான் இருக்கா, എനിക്കൊരു 6 എണ്ണമെങ്കിലും കിട്ടിയാലേ വയറ് നിറയത്തുള്ളൂ. எனக்கு ஒரு 6 புரோட்டா இருந்தா தான் என் வயிறு நிரம்பும். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென்.
ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഫ്രണ്ടിൽ ഇരിക്കുന്ന ചിക്കൻ പീസിന്റെ കണക്ക് എണ്ണി നോക്കും. ஆமே ஃப்ரண்ட்ல வைக்கப்பட்டிருக்கிற சிக்கன் பீஸோடைய அந்த கணக்கை எண்ணி பார்ப்பாங்க. ഒരുപാട് സഹോദരങ്ങളുള്ള വീടുകളെ മാനേജ് ചെയ്തുകൊണ്ട് പോകുന്നവര് വളരെ കഷ്ടമാണ്. அநேக சகோதரர்களை கொண்டதான வீட்டை மேனேஜ் பண்ணி கொண்டு போவது ரொம்ப கஷ்டம்தான். ഇവര് പരസ്പരം അപ്പുറത്തിപ്പുറത്തെ പ്ലേറ്റിൽ നോക്കും. ஆமா, இவங்க பக்கத்துல இருக்கிற பிளேட் எல்லாம் பார்த்து கொண்டிருப்பாங்க. അക്കാക്ക് എത്ര പീസ് മീന്, அக்காவுக்கு எத்தனை பீஸ் மீன் கொடுத்தாங்க. ഹല്ലേലൂയ. അതിന് എത്ര വലിപ്പമുണ്ട്, அந்த மீனுக்கு எவ்வளவு பெருசு சைஸ் இருக்கு. അടിയാണ്. തങ്കച്ചിയും അണ്ണനും അണ്ണിയും ചേച്ചിയും അക്കെ എല്ലാവരും കൂടെ அவன் தங்கச்சி அண்ணன் அண்ணி அண்ணா எல்லாரும் ஒரே சண்டை தான். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഒത്തിരി മക്കളെ മാനേജ് ചെയ്ത് കൊണ്ടുപോകാൻ അപ്പനും അമ്മയ്ക്ക് വളരെ റിസ്ക് ഉള്ള കാര്യമാണ്. அநேக பிள்ளைகள் இருக்கக்கூடிய குடும்பத்தை வழிநடத்துவது அப்பா அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டம் தான். ഒരേ അളവിൽ വിളമ്പണം, ஒரே அளவுல அவங்களுக்கு அமேன் பகிர்ந்து கொடுக்கணும். മീൻ കട്ട് ചെയ്യുമ്പോ ഒരേ അളവിൽ കട്ട് ചെയ്യണം. மீனை கட் பண்ணும்போது சைஸை பார்த்து தான் கட் பண்ணணும். അല്ലെന്നുണ്ടെങ്കിൽ വലിയ പ്രോബ്ലം നടക്കും. இல்லன்னா பயங்கர கலவரமே வெடிச்சிரும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். പക്ഷെ ദൈവമാണ് നിനക്ക് തരുന്നതെങ്കിൽ, ஆனா தேவன் தான் உங்களுக்கு கொடுக்கிறார் என்றால் നീ പ്ലേറ്റിലെ അളവ് നോക്കണ്ട. நீங்க உங்க பிளேட்ல இருக்கக்கூடிய அந்த அளவை பார்க்க வேண்டாம். ദൈവം തരുന്നത് നീ കഴിച്ചാൽ, தேவன் கொடுப்பதை நீங்கள் சாப்பிட்டால் നീ അതിനകത്ത് തൃപ്തിയാവും. நீங்கள் அதற்குள்ளே திருப்தி ஆவீர்கள். കരങ്ങളെ തട്ടി ഇന്ന് രാത്രി ദൈവത്തെ സ്തുതിച്ചാട്ടെ. கரங்களை தட்டி இந்த இரவிலே தேவனை துதிப்போம். നീ വേൾഡിനെ ഡിപ്പെൻഡ് ചെയ്യരുത്. ஆமென். நீ வேற ஒரு காரியத்திற்காக நீ யாரையும் சார்ந்திருக்க வேண்டாம். നീ ലോകത്തെ ആശ്രയിക്കരുത്. நீ உலகத்தை சார்ந்திருக்க வேண்டாம். ஹல்லேலூயா. അതുകൊണ്ടാ ശമരിയ സ്ത്രീയോട് യേശു പറഞ്ഞത്. ஆகவேதான் சமாரிய ஸ்திரியை பார்த்து இயேசு சொன்னார், നീ അളവ് നോക്കി നീ ഇതുവരെ തൃപ്തയല്ല. அளவை பார்த்து இதுவரைக்கும் நீ திருப்தியானவளா இல்லை. നീ 5 പാത്രം എടുത്തു, நீ 5 பாத்திரத்தை எடுத்தாய். അതിലെ അളവ് നിനക്ക് തൃപ്തിയല്ല. அந்த அளவு உனக்கு திருப்தியா இல்லை. സ്ത്രീയെ നിനക്ക് 5 ഭർത്താക്കന്മാരുണ്ടായിരുന്നു. உனக்கு 5 கணவர்கள் உண்டாயிருந்தார்கள். ഇപ്പോഴുള്ളവന് ഭർത്താവല്ല. ஆனா இப்ப இருக்கிறவன உனக்கு கணவனே கிடையாது. പക്ഷേ ஆனா അവര് തരാത്തൊരു തൃപ്തി, அவர்கள் கொடுக்காத ஒரு திருப்தியை, അവരിൽ നിന്ന് കിട്ടാത്തൊരു തൃപ്തി, அவர்களில் இருந்து உனக்கு கிடைக்காத திருப்தியை ഞാൻ നിനക്ക് തരാൻ പോകും. நான் உனக்கு தரப்போகிறேன். കരമടിച്ചു പറഞ്ഞാട്ടെ. கரங்களை தட்டி சொல்லு. മനുഷ്യരിൽ നിന്ന് നിനക്ക് ലഭിക്കാത്തത് ക്രിസ്തുവിൽ നിന്ന് നിനക്ക് ലഭിക്കാൻ പോവുകയാണ്. மனுஷரிடத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்காததை கிறிஸ்து உங்களுக்கு கொடுக்க போகிறார். കരമടിച്ച് എല്ലാ കൈകളെ തട്ടി മനുഷ്യനിൽ നിന്ന് നിനക്ക് കിട്ടിയത് അപമാനമാണെങ്കിൽ, നിന്ദയാണെങ്കിൽ, അവഗണനയാണെങ്കിൽ, ഒറ്റപ്പെടലാണെങ്കിൽ, പരിഹാസമാണെങ്കിൽ, ദൈവം നിന്നെ സ്നേഹിക്കാൻ പോവുകയാണ്. ஓ, மனுஷனிடத்திலிருந்து உங்களுக்கு கிடைத்தது அவமானம், நிந்தை, தனிமையின் அனுபவம், வேதனை, உங்களை தூஷிக்கிற நிலைமையா இருக்கும் என்றால் கிறிஸ்துவின் இடத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்க போகிறது அவருடைய அளவற்ற அன்பு. ഹല്ലേലൂയ. എല്ലാവരും പറഞ്ഞേ. எல்லாரும் சொல்லுங்க, ഞാൻ ദൈവത്തിൽ തൃപ്തിയാകാൻ പോവുകയാണ്. தேவனில் திருப்திப்பட போகிறேன். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഒരു കാക്ക കൊടുത്താൽ എത്ര കൊടുക്കും? ஒரு காக்கா கொடுத்துச்சுனா அது எவ்வளவு அளவு கொடுக்க முடியும்? പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അയ്യോ, എനിക്ക് ആന്റി ഈ ഇടക്കാലത്ത് ഇത്രയും വലിയ ഫുഡ് ഞാൻ കഴിച്ചിട്ടില്ല. இந்த இடப்பட்ட காலத்துல இவ்வளவு அதிக உணவை நான் சாப்பிட்டதே கிடையாது. എന്തെല്ലാം ഐറ്റം, எவ்வளவு ஐட்டம்ஸ், ബീഫ്, ചിക്കൻ, അത് ഇത്. ஆமென். அது சிக்கன், இது அது, ഡിഫറെന്റ് ഐറ്റംസ്. ஆமென். வித்தியாசமான உணவு வகைகள். പാവം ഏലിയാവിന് ஆனா பாவம் எலியாவுக்கு ഒരു റൊട്ടിയും ചെറിയ ഇറച്ചിത്തുണ്ടും. ஆமென், சின்ன இறைச்சி துண்டும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. പക്ഷെ അത് കഴിച്ചവൻ തൃപ്തനായെന്ന്. ஆமென். ஆனா அந்த எலியா அந்த உணவையும் சாப்பிட்டு திருப்திப்பட்டார். എനിക്ക് തോന്നുന്നു ദൈവം കൊടുത്തത് കൊണ്ട്, ஆமென், நான் நினைக்கிறேன் தேவன் கொடுத்ததுனால ലോകത്തിലെ എല്ലാ ഫുഡിന്റെ ടേസ്റ്റ് അതിനകത്തുണ്ടായിരുന്നു. ஆமென். உலகத்தில் உள்ள எல்லா தேசத்தினுடைய உணவு வகையினுடைய ருசியும் அதுக்குள்ள இருந்துச்சு. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். നമ്മളെല്ലാം ചിന്തിക്കുന്ന പാവം കരീത് തോട്ടിൽ ഒഴുകിയ വെള്ളം എങ്ങനെ കുടിച്ചോന്ന് തോന്നാ ചിന്തിക്കുന്നത്. ஆமென். ஹல்லேலூயா. நாம நினைக்கிறது அந்த கேரித் ஆற்றங்கரையில ஓடினதான அந்த தண்ணீர் தான பாவமே அவர் போய் அந்த தண்ணியை குடிச்சிருக்கிறாருன்னு நம்ம நினைக்கிறோம். ഓർക്കുക, ஆனா நீங்க கவனிங்க, ആ ഉറവ തുറന്നത് ദൈവമാണ്. அந்த ஊற்றை திறந்ததே தேவன் தான். ഹല്ലേലൂയ. ஆமென். ഞാൻ വിശ്വസിക്കുന്നു, நான் விசுவாசிக்கிறேன், അത് മധുരമായി കാണും. அது மதுரமான தண்ணீரா இருந்திருக்கும்.
ഈ പ്രവാചകന്മാർക്കൊരു ഹാബിറ്റ് ഉണ്ട്. ஒரு தீர்க்கதரிசிகளுக்கு இப்படி ஒரு சுபாவம் இருக்கு. പെപ്സിയും കൊക്കോകോളയും മധുരമുള്ളത് കണ്ടാ വിടത്തില്ല. ஆமே, பெப்சி கொக்கோகோலா நல்லா இனிப்பா இருக்கிறத பார்த்தா விடுவதே இல்லை. ഹല്ലേലൂയ. ஆமே, നല്ല തണുത്ത് നല്ല മധുരമുള്ളത് കിട്ടി അവർ കുടിക്കും. நல்ல கூலிங்கா நல்ல ஆமென் ஸ்வீட்டா இருக்கும் அப்படின்னா அப்படியே குடிச்சிடுவாங்க. ഏലിയാവും അതുപോലെ ആയിരിക്കും. നമ്മളെയൊക്കെ സ്വഭാവമല്ലേ? ஆமென், எலியாவும் அப்படிதான் இருப்பாரு. நம்ம போல சுபாவம் உள்ளவர் தானே. അപ്പൊ ഞാൻ ചിന്തിക്കുന്നു, அப்ப நான் நினைக்கிறேன், കാനാവിലെ വല്ല ദൈവം വീഞ്ഞാക്കിയത്? ஆமென், கானாவூர்ல தேவன் தண்ணீரை திராட்சரசமா மாத்தல. അല്ല, അവിടെ മാത്രമല്ല ஆமென், വീഞ്ഞാക്കിയത്. அதாவது கானாவூர் கல்யாண வீட்டுல மட்டும் அவர் தண்ணீரை திராட்சரசமா மாத்தல. ഏലിയാവ് കുടിച്ചത് വീഞ്ഞായിരിക്കും. எலியா குடித்ததும் ஒரு திராட்சரசமா இருந்திருக்கலாம். എനിക്ക് കേരളത്തിൽ ഒരിക്കൽ ഞാൻ ഈ സ്പിരിച്വൽ ഡെപ്തിൽ പോയപ്പോൾ എനിക്കൊരു വിമർശനം വന്നു. ஆமென், கேரளாவில் ஊழியம் செய்யும் போது ஆவிக்குரிய ஆழத்துக்கு போகும்போது எனக்கு இப்படி ஒரு விமர்சனங்கள் வந்தது. ഞാൻ ഇങ്ങനെ ഈ പ്രസംഗത്തിന്റെ ആവേശത്തിൽ ഞാൻ ഇങ്ങനെ പറഞ്ഞു, நான் பிரசங்கத்தின் அந்த உற்சாகத்தில் இப்படி சொன்னிட்டேன். കാനാവിലെ പാത്രത്തിനകത്തല്ല, கானாவூர் இந்த கச்சாடியில மட்டும் இல்ல, അവർ കോരിയതേ വീഞ്ഞായിരിക്കുമെന്ന് ഞാൻ പ്രസംഗിച്ചു. அவங்க கிணத்திலிருந்து எடுத்த தண்ணீரே திராட்சரசமா தான் இருந்திருக்கும் நான் சொன்னேன். അയ്യോ, അതൊരു ഭയങ്കര വിമർശനമായി മാറി. அது பயங்கர விமர்சனமாவே மாறிடுச்சு. എവിടെയാണ് കിണർ, എവിടെ എഴുതിയിരിക്കുന്നു ആ കിണറ്റിലെ വെള്ളം വീഞ്ഞായത്? கேரளாவில் உள்ளவர்கள் அந்த கேட்கறாங்க, எந்த கிணறு எந்த கிணத்துல திராட்சரசம் மாறிது, அப்படி எங்க பைபிள் எழுதிருக்குன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். അതുകൊണ്ടാണ് ഞാൻ എടുത്തു പറയുന്നത്, ഇത് എന്റെ ചിന്തയാണ്. அதனாலதான் நான் மறுபடியும் சொல்றேன், இது என்னுடைய சிந்தை. ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா, പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ഞാൻ ഇപ്പോഴും വിശ്വസിക്കുന്നു, நான் இப்பவும் நம்புகிறேன், യേശു എപ്പോൾ അവിടെ കാല് ചവിട്ടിയോ, இயேசு எப்போது அங்கே கால் மிதித்தாரோ അവരെ കിണറേ വീഞ്ഞായി കാണും. அவங்க கிணறே திராட்சரசமா மாறி இருக்கும். എത്ര പേര് എന്നോടൊപ്പം വിശ്വസിക്കുന്നു? எத்தனை பேர் என்னோடு சேர்ந்து அந்த காரியத்தை விசுவாசிக்கிறீங்க? ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா, പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். യേശു പറഞ്ഞു, இயேசு சொன்னார், നീ വീഞ്ഞിനാലല്ലേ അപമാനിക്കപ്പെട്ടത്? நீ இந்த திராட்சரசத்தை வைத்து தானே அவமானப்படுத்தப்பட்டாய். നിന്റെ കയ്യിൽ ക്യാഷ് ഇല്ലാത്തത് കൊണ്ടല്ലേ വീഞ്ഞ് തീർന്നു പോയത്? உன் கையில போதுமான பணம் இல்லாததுனால தானே உனக்கு திராட்சரசம் பற்றாக்குறை வந்தது. കർത്താവ് പറഞ്ഞു, கர்த்தர் சொன்னார், ഇനിയുള്ള നിന്റെ നാളുകൾ இனி உனக்கு இருக்கக்கூடிய வாழ்நாள் எல்லாம் വീഞ്ഞ് വിറ്റ് ജീവിക്ക്. நீ திராட்சை ரசத்தை எடுத்து விற்று அதை வச்சு பொழைச்சிக்கோ. Praise the Lord. ஹல்லேலூயா, I am right. நான் சொல்றது சரியா? കലത്തിലെ മാവ് തീരാതിരുന്നു എങ്കിൽ, ஆமென், கலசத்துல மாவு, பானையில மாவு குறையாம இருந்துச்சு அப்படின்னா, ഭരണിയിലെ എണ്ണ തീരാതിരുന്നു എങ്കിൽ, ஆமென், கலசத்துல எண்ணெய் குறையாம இருந்தது அப்படின்னா, ഉറപ്പാണ് ആ കിണർ വീഞ്ഞായി കാണും. நிச்சயமாகவே அந்த கிணறும் திராட்சரசமா மாறி இருக்கும். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. പ്രൈസ് ദി ലോർഡ്. കിണറിനെ ദൈവം വീഞ്ഞാക്കി മാറ്റിയെങ്കിൽ, ஒரு கிணற்றை தேவன் திராட்சரசமா மாத்தினார் அப்படின்னா, ഒരു വീഞ്ഞിന്റെ നദി ഒഴുക്കാൻ എന്റെ യേശുവിന്റെ സെക്കൻഡുകൾ മതി. ஆமென், இயேசு திராட்சரசத்தினாலான நதியை ஓட வைப்பது நொடிகள் போதும். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. എലിയാവിന് എന്നാ വേണം? எலியாவுக்கு என்ன வேணும்? ഇതുവരെ കഴിക്കാത്ത അപ്പ ഇറച്ചി, இதுவரையும் ஆமென் சாப்பிடாத அப்பம் இறைச்சியும். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. രാവിലെ അപ്പം ഇറച്ചി, ஆமென், காலையிலயும் அப்பமும் இறைச்சியும், കുറച്ചു നേരം പ്രാർത്ഥിക്കുക, கொஞ்ச நேரம் ஜெபம் பண்றது, മെഡിറ്റേറ്റ് ചെയ്യുക, மெடிடேட் பண்ணுவது, ഒന്ന് ഉറങ്ങുക, தூங்குறது, എണീക്കുമ്പോൾ எழும்பும்போது ദാ അടുത്ത് വീണ്ടും അപ്പം ഇറച്ചി. மறுபடியும் ஆமென் அப்பமும் இறைச்சியும். ഈ കേരളത്തിൽ ചില ഷോപ്പുണ്ട്, கேரளாவில் சில கடைகள் உண்டு, ബിരിയാണി കട. பிரியாணி கடை. അവിടെ ഇങ്ങനെ എഴുതിയിരിക്കുക, அங்க இப்படி ബിരിയാണിയോട് കൂടെ பிரியாணியோடு கூட നോൺ സ്റ്റോപ്പ് ലൈം ജ്യൂസ്. ஆமென், நான் ஸ்டாப் லைம் ஜூஸ். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. എത്ര വേണോ ലൈം ജ്യൂസ് തരും. ஆமென், பிரியாணியை நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அன்லிமிட்டெட், ஆமென், உங்களுக்கு வந்துட்டு லெமன் ஜூஸ் கொடுத்துக்கிட்டே இருப்போம். எவ்வளவு வேணா வாங்கி குடிக்கலாம். ഈ അൺലിമിറ്റഡ് തുടങ്ങിയത് இந்த അൺലിമിറ്റഡ് തുടങ്ങിയത് 2025-26 അല്ല, 2025 2025 2026 அல்ல. ഏലിയാവ് കെരീത് തോട്ടിലിരിക്കുമ്പോ, ஏலியா கேரித் ஆற்றங்கரையில் இருக்கும் பொழுது ദൈവം പറഞ്ഞു, தேவன் சொன்னார், അപ്പവും ഇറച്ചിയും அப்பமும் இறைச்சியும், അൺലിമിറ്റഡ് വീഞ്ഞും. ஆமென், உனக்கு தேவையானவற்றை குடிக்கத்தக்கதாக കരം അടിച്ച് unlimited. ദൈവത്തെ സ്തുതിച്ചാൽ, திராட்சரசம் கையை தட்டி கர்த்தருக்கு துதிப்போ. കരങ്ങളെ തട്ടി ശക്തിയോടെ, நல்ல கைகளை தட்டி பலத்தோடு. പോരാ പോരാ പോരാ, போதாது போதாது. ദൈവം എന്നെ അനുഗ്രഹിച്ചാൽ അൺലിമിറ്റഡ് ബ്ലെസ്സിംഗ്.
தேவன் உங்களை ஆசீர்வதித்தார் என்றால் அந்த ஆசீர்வாதம் அளவற்றதாயிருக்கும். எல்லாரும் പറഞ്ഞാട്ടെ, எல்லாரும் சொல்லுவோம், ഒരു അൺലിമിറ്റഡ് ഉറവ് ദൈവം നിനക്ക് തുറക്കാൻ പോവുകയാണ്. உங்களுக்காக கர்த்தர் அளவற்ற ஊற்றை கர்த்தர் திறக்க போகிறார். 2026 ഒരു അൺലിമിറ്റഡ് ബ്ലെസ്സിംഗ്, ஒரு அளவற்ற ஆசீர்வாதம். നീ മതി എന്ന് പറയാതെ, நீங்கள் போதும் என்று சொல்லாமல் ഈ ഉറവ് അടയത്തില്ല. இந்த ஊற்று அடைக்கப்படுவது இல்லை. Praise the Lord. Amen. Hallelujah. Hallelujah. ഇതെല്ലാം പ്രൊഫറ്റിക്കൽ ഡിക്ലറേഷൻ ആണ്. இது எல்லாமே தீர்க்க தரிசன அறிக்கைகள். Praise the Lord. Amen. എലിയാവിന് സുഖം. ஆமென். எலியாவுக்கு பயங்கரமான சுகபோகம். കറക്റ്റ് ടൈമിൽ അപ്പം വരുന്നു, രാവിലെ അപ്പം വരുന്നു, ഇറച്ചി വരുന്നു. சரியான நேரத்துக்கு அப்பமும் இறைச்சியும், அது ஆமென், மாலையிலும் அப்பமும் இறைச்சி வருது. ശ്രദ്ധിക്കേ, கவனிங்க. എന്താണ് കാക്കയുടെ സ്റ്റോറി? காக்காவுக்கு இருக்கக்கூடிய கதை என்ன? ഹല്ലേലൂയ. ஹalleluya. കാക്ക തട്ടിപ്പറിച്ചു കൊണ്ടുപോകുന്ന സാധനമാണ്. இந்த காக்கான்னு சொன்னாலே பிடுங்கிக்கிட்டு போகக்கூடிய சுபாவம் தான் இருக்கு. ഹല്ലേലൂയ. ஹalleluya. മലയാളത്തിലൊരു പാട്ടുണ്ട്. மலையாளத்துல ஒரு பாடல் உண்டு. അയ്യപ്പന്റെ അമ്മ നെയ്യപ്പം ചുട്ടു, ஐயப்ப அம்மா நெய்யப்பம் சுட்டு, കാക്ക കൊത്തി காக்கா கொத்தினது എടുത്തോണ്ട് പോയി. எடுத்துக்கிட்டு போயிடுச்சு. അതാണ് ചരിത്രം. அதுதான் கதை. നിന്റെ കയ്യിലിരിക്കുന്നതിനെ കൊത്തി എടുത്തോണ്ട് പോകുന്ന ചരിത്രേ കാക്കയ്ക്കുള്ളൂ. உங்க கையில நீங்க வச்சிருக்கிறத பிடுங்கிக்கிட்டு கொத்திக்கிட்டு போற சரித்திரம் தான், கதை தான் இந்த காக்காவுக்கு. പക്ഷെ ഒരു കാക്കയും ഇങ്ങോട്ട് കൊണ്ടുവരുന്ന ചരിത്രം ഇല്ല. ஆனா ஒரு காக்காவும் எடுத்துட்டு வந்து நம்மள்ட்ட கொடுத்ததா சரித்திரமே கிடையாது. പക്ഷേ ஆனா നീ അഭിഷേകം പ്രാപിക്കുമ്പോൾ நீங்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது ചരിത്രം മാറും. சரித்திரம் மாறும். 2025 നിന്നിൽ നിന്ന് തട്ടിപ്പറിച്ചു കൊണ്ടുപോയത്, உங்களில் இருந்து பிடுங்கப்பட்டு போனது 2026 ആരാണോ തട്ടിപ്പറിച്ചു കൊണ്ടുപോയത്, யார் உங்களில் இருந்து பிடுங்கி திருடி கொண்டு போனார்களோ അവർ തിരിച്ചു കൊണ്ടുവരുന്ന കാലം വരാൻ പോകുന്നു. அவர்கள் திரும்ப வந்து கொடுக்கக்கூடிய காலம் வரப்போகிறது. കരങ്ങളെ തട്ടി ദൈവത്തെ സ്തുതിച്ച്, கரங்களை தட்டி தேவனை துதிப்போம். ആരാണോ നിന്റെ ഭാവിക്ക് വിരോധമായി നിന്നത്, നിന്റെ സന്തോഷത്തിന് വിരോധമായി നിന്നത്, നിന്റെ അനുഗ്രഹത്തിന് വിരോധമായി നിന്നത്, അതേ വ്യക്തിയെ വിട്ട് നിന്നെ അനുഗ്രഹിക്കാൻ പോവാ. எந்த நபர் உங்களுடைய எதிர்காலத்துக்கு விரோதமாக, உங்கள் சந்தோஷத்துக்கு விரோதமாக, உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக நின்றாரோ அவரே திரும்ப வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறார். കരം ഉയർത്തി ദൈവത്തെ സ്തുതിച്ച്, கரங்களை தட்டி உயர்த்தி கரங்களை ஆமென். എല്ലാവരും പറഞ്ഞു, നിന്നിൽ നിന്ന് ശത്രു കൊണ്ടുപോയതിനെ മടക്കി കൊണ്ടുവരുവാൻ ദൈവം ശക്തനാണ്. உங்களிலிருந்து சத்துரு பிடுங்கி திருடி கொண்டு போனதை அவற்றை திரும்ப கொண்டு வந்து கொடுக்க வைக்க என் தேவன் வல்லமை உள்ளவர். ഹല്ലേലൂയ. ஹalleluya. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ദോ ബൈബിളിൽ മൃഗങ്ങൾ വരെ ദൈവ ശബ്ദം കേട്ടു. வேதத்தில் மிருகங்கள் வரையிலும் தேவனுடைய சத்தத்தை கேட்டது. ആട് ദൈവത്തിന്റെ ശബ്ദം കേട്ടു. ஆடு தேவ சத்தத்தை கேட்டது. മൃഗം ദൈവ ശബ്ദം കേട്ടു. மிருகம் தேவனுடைய சத்தத்தை கேட்டது. ആദ്യം ഏദേൻ തോട്ടത്തിലെ ഒരു മൃഗം ദൈവ ശബ്ദം കേട്ടത്. முதலாவது ஆமென், ஏதேன் தோட்டத்துல தேவ சத்தத்தை மிருகம் கேட்டது. ഒരു മൃഗത്തോട് ദൈവം പറഞ്ഞു, ஒரு மிருகத்தை பார்த்து தேவன் சொன்னார், ആദാമിന്റെയും ഹവ്വയുടെയും നഗ്നത മറയ്ക്കാൻ നീ ബലിയാവാൻ പോവുകയാണ്. ஆமை ஆதாமுடைய ஏவாளுடைய நிர்வாணத்தை மறைக்கும்படியாய் நீ ബലിயாக പോகிறாய். പ്രൈസ് ദി ലോർഡ്. ആമേൻ. ഐസക്കിന്റെ വിടുതലിന് വേണ്ടിയിട്ട് ഒരു ഷീപ്പിനോട് പറഞ്ഞു, നീ ബലിയാടാകാൻ പോവുകയാണ്. ஈசாக்கினுடைய விடுதலைக்காக ஒரு ஆட்டை பார்த்து சொன்னார், நீ பலியாக போகிறாய். ബിലയാമിന്റെ യാത്രയെ തടയാൻ ഒരു കഴുതയോട് ദൈവം സംസാരിച്ചു. பிலேயாமினுடைய யாத்திரையை தடை செய்வதற்காக தேவன் ஒரு கழுதையோடு பேசினார். ഹല്ലേലൂയ. ஆமென். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஹalleluya. കാക്കയോട് ദൈവം സംസാരിച്ചു. காகத்திடத்தில் தேவன் பேசினார். അല്ലേ? இப்படிதானே? പ്രാവിനോട് ദൈവം സംസാരിച്ചു. புறாவினிடத்தில் தேவன் பேசினார். കാക്കയോട് 2 വട്ടം സംസാരിച്ചു. காகத்திடத்தில் 2 முறை பேசினார். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഏലിയാവിന് അപ്പം കൊണ്ടു കൊടുക്കാൻ വേണ്ടി പറഞ്ഞു. ஏலியாவினிடத்தில் அப்பத்தையும் இறைச்சி கொண்டு போய் கொடுக்கும்படியாய் சொன்னார். 2 അതിനു മുമ്പേ, அதற்கு முன்னதாக നോഹയുടെ പ്രളയകാലത്ത് ആദ്യം ഇറങ്ങിയത് കാക്കയാണ്. நோவாவின் காலகட்டத்தில் ஜலப்பிரளயத்தின் காலத்தில் முதலாவது அமேன் கீழ்ப்படிந்தது இந்த காக்கா. ഹല്ലേലൂയ. ஹalleluya. പ്രാവിനോട് ദൈവം സംസാരിച്ചു. புறாவினிடத்தில் தேவன் பேசினார். പ്രാവാണ് ഒരു ഇല കുത്തിക്കൊണ്ട് തിരിച്ചു വരുന്നത്. புறாதான் ஒலிவ மர இலையை கொத்திக் கொண்டு வந்தது. ഹല്ലേലൂയ. ஹalleluya. എന്തിനേറെ പറയുന്നു, ஏன் அதிகமாய் சொல்ல வேண்டும், പുഴുവിനോട് വരെ ദൈവം സംസാരിച്ചു. புழுவினிடத்தில் வரையிலும் தேவன் பேசினார். അല്ലെ? യോന யோனா അനുസരണം കെട്ട്
ആമണക്ക് ചെടിയുടെ ചുവട്ടിൽ ഇരിക്കുമ്പോൾ ஆமே கீழ்ப்படியாம இந்த ஆமணக்கு செடிக்கு கீழே உட்கார்ந்து இருக்கும்போது ഒരു പുഴുവിനോട് ദൈവം പറഞ്ഞു, தேவன் புழுவுக்கு கட்டளையிட்டார், നിനക്ക് വയറ് നിറച്ച് ചാപ്പാട് തരാൻ പോകും. உனக்கு வயிறு நிறைய சாப்பாடை நான் கொடுக்க போறேன்னு അവ சொல்லி ഇരിക്കുന്ന കംപ്ലീറ്റ് ഇലയും തിന്നിട്ട് വരാൻ പോകും. இந்த ஆமணக்கு இலையெல்லாம் நீ சாப்பிட்டுட்டு வந்துருன்னு சொல்லிட்டாரு. Praise the Lord. പുഴു കേട്ട് സമുദ്രം. ஆமென். புழு தேவ சத்தத்தை கேட்டது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ചിലര് പറയും, കർത്താവേ ഞാൻ പുഴുവാണ്. சிலர் சொல்லுவாங்க, ஆண்டவரே நான் ஒரு புழுவா இருக்கேன்பா. പുഴുവും ദൈവ ശബ്ദം കേട്ടിട്ടുണ്ട്. புழுவே தேவ சத்தத்தை கேட்டிருக்கு. Praise the Lord. ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. മീന് ദൈവത്തിന്റെ ശബ്ദം കേട്ടു. മത്സ്യം, വലിയ മത്സ്യം, തിമിംഗലം, பெரிய மீன், திமிங்கல மீன் தேவனுடைய சத்தத்தை கேட்டது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. മീനുകൾ ദൈവ ശബ്ദം കേട്ടു. மீன்கள் தேவ சத்தத்தை கேட்டது. അല്ലേ? പീറ്ററിന്റെ വലക്കകത്ത് കയറിയ മീനുകൾ, பேதுருவின் வலைக்குள்ளே ஏறி வந்ததான மீன்கள். 2 പ്രാവശ്യം പീറ്ററിന്റെ വലയിൽ മീൻ കയറി. 2 முறை பேதுருவின் வலையில மீன்கள் ஏறி வந்தது. ഒരിക്കൽ വല കീറുമാറും, ஒரு முறை வலையே கிழிந்து போகத்தக்கதாக അവിടെ ചെറുതും വലുതുമായ എല്ലാ മീനും ദൈവ ശബ്ദം കേട്ടു. அங்கே சிறிதும் பெரிதுமாகி எல்லா மீன்களும் தேவ சத்தத்தை கேட்டது. വേറൊരു സ്ഥലത്ത് 153 മീനുകൾ ദൈവ ശബ്ദം കേട്ടു. அவன் வேறொரு இடத்துல 153 மீன்கள் தேவ சத்தத்தை கேட்டது. ആ 153നോട് ദൈവം പറഞ്ഞു, അവൻ വലയിടുമ്പോ അകത്ത് കയറിയേക്കണേ. ஆமே 153 மீன்களிடத்தில் தேவன் சொன்னார், அவன் வலையிடும் போது நீ உள்ள வந்துருங்கன்னு சொல்லிட்டாரு. ഒരിക്കൽ ഒരു മീനിനോട് ദൈവം സംസാരിച്ചു. ஒரு முறை ஒரு மீனிடத்தில் தேவன் பேசினார். അവൻ ചൂണ്ട കൊണ്ട് വരുമ്പോ, ஆமே பேதுரு தூண்டி எடுத்துட்டு வரும்போது, നീ അതിനകത്ത് കയറണം. நீ அந்த தூண்டில போய் கொத்தணும். നീ വരുമ്പോ എന്റെ ടാക്സ് അടയ്ക്കേണ്ട പൈസയും കൂടെ എടുത്തിട്ട് நீ വരണം. கொத்தும் போது எனக்கு கொடுக்க வேண்டிய டாக்ஸ் பணத்தையும் கொண்டு தான் வரணும், வரி பணம். യേശുവിന് എവിടെയൊക്കെ ബാങ്ക് ഉണ്ടായിരുന്നു? இயேசுவுக்கு எங்கெல்லாம் பேங்க் இருந்துச்சு? ഒന്ന് ഹെവൻ, ஒன்று பரலோகத்துல, ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா, ഭൂമിയിൽ. ഭൂമിയിലെ ബാങ്ക് ആരായിരുന്നു? பூமியில பேங்க் யாரா இருந்தா? യൂദാസ്. யூதாஸ். യോഹന്നാന്റെ സുവിശേഷം 1:35 വായിച്ചാൽ പണസഞ്ചി തൂക്കിക്കൊണ്ട് നടന്ന അവനായിരുന്നു. யோவான் சுவிசேஷம் 1:35 வசனத்தை வாசித்தால் அங்க பணப்பையை சுமந்து நடந்தவன். ഭൂമിയിലെ ബാങ്ക് ഇത്തിരി തട്ടിപ്പ് വെട്ടിപ്പുള്ള കൂട്ടത്തില്. பூமியில இருக்கிற பேங்க்ல கொஞ்சம் திருட்டும் அப்படி பிடுங்குகிற ஒரு சூழ்நிலை உண்டு. സമുദ്രത്തിന്റെ അടിയിലും ബാങ്ക് ഉണ്ടായിരുന്നു. இயேசுவுக்கு கடலுக்கு ஆழ்கடலிலும் ஆமென் பேங்க் இருந்துச்சு. ടാക്സ് എവിടെ നിന്ന് എടുത്തിട്ട് വന്നേ? ஆமென். டாக்ஸ் எங்க இருந்து மீன் எடுத்துட்டு வந்துச்சு? സമുദ്രത്തിന്റെ അടിയിൽ നിന്ന്. ஆமென். கடலின் அடியில் இருந்து. ദൈവം പറഞ്ഞാൽ, தேவன் சொன்னால், മേലെ നിന്നും താഴെ നിന്നും വേൾഡിൽ നിന്നും നിനക്ക് ബ്ലെസ്സിംഗ് വരും. தேவன் சொன்னால் மேலிருந்தும் கீழே இருந்தும் இந்த பூமியில் இருந்தும் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். കരങ്ങളെ തട്ടി പറഞ്ഞാട്ട്, கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போம். ദൈവം എവിടെയാണ് വാതിൽ തുറക്കുന്നതെന്ന് നിനക്ക് പോലും അറിയത്തില്ല. தேவன் எங்கே வாசலை திறக்கிறார் என்று உங்களுக்கே தெரியாது. Praise the Lord. ஆமென். ഞാൻ ഈ പറഞ്ഞ സകല മൃഗങ്ങളും ദൈവശബ്ദം കേട്ടു. நான் இப்போது சொன்ன சகல மிருக ஜீவன்கள் தேவ சத்தத்தை கேட்டது. ദൈവശബ്ദം കേൾക്കാൻ മടിക്കുന്നത് മനുഷ്യരാണ്. தேவ சத்தத்தை கேட்க, ஆமென், ஹல்லேலூயா, கேட்க விரும்பாதது மனுஷன்தான். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഏലിയാവ് കരീതിൽ വരുന്നതിന് മുമ്പ് ദൈവം ഒരു കാക്കയോട് ഉടമ്പടി ചെയ്തു. தேவன், ஆமென், இந்த எலியா கேரித் ஆற்றங்களில் வருவதற்கு முன்னதாக தேவன் ஒரு காகத்தினிடத்தில் உடன்படிக்கை செய்தார். എല്ലാരും പറഞ്ഞേ, எல்லாரும் சொல்லுங்க, നിന്റെ ശത്രുവിനോട് உங்க சத்துருவினிடத்தில் ദൈവം സംസാരിക്കാൻ പോകുന്നു. தேவன் பேச போகிறார். ഇന്നലെ വരെ நேற்று வரையிலும் നിന്നിൽ നിന്ന് അടിച്ചു മാറ്റി ശീലം മാത്രമുള്ള, உங்களில் இருந்து திருடி கொண்டிருக்கிற, பிடுங்கிக் கொள்ளுகிற சுபாவம் அல்லது பழக்கம் உள்ள ആ ശത്രുവിനോട് அந்த சத்துருவினிடத்தில் ഇനി തിരിടരുത്, இனி அவன் திருடக்கூடாது, നീ കൊടുത്ത് പഠിക്കണമെന്ന് പറഞ്ഞു. நீ கொடுத்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். അങ്ങനെ ഒരു കാക്കയായിരുന്നു സക്കായി. அப்படிப்பட்ட ஒரு காக்காவாக சகேயு இருந்தார். അടിച്ചു മാറ്റി മാത്രമേ ശീലമുള്ളൂ. அவருக்கு பிடுங்குகிற, ஆமென், சுபாவம் மட்டும்தான் இருக்கு, பழக்கம் மட்டும்தான் இருக்கு. സക്കായിയോട് പറഞ്ഞു, சகேயுவை பார்த்து சொன்னார், ഇനി മുതൽ നീ പിടുങ്ങൽ പരിപാടി നിർത്തിയിട്ട് இன்றிலிருந்து பிடுங்குகிற வேலையெல்லாம் விட்டுட்டு നീ ഇനി കൊടുക്കുന്നവനായി മാറണം. இனி நீ கொடுக்க கூடியவனாய் மாற வேண்டும். ഈരോട് പരിശുദ്ധാത്മാവ് ആലോചന അറിയിക്കുന്നു. ஈரோடை குறித்து பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். സക്കായിയെ പോലുള്ള ചില കാക്കമാരെ, പരീക്ഷന്മാരെ മാനസാന്തരപ്പെടുത്തി ദൈവ സഭയ്ക്കകത്ത് കൊണ്ടുവരാൻ പോകുന്നുവെന്ന് ആത്മാവ് ഈ രാത്രി പ്രവചിച്ചു പറയുന്നു. சகைவை போல, ஹல்லேலூயா, ஆமென், பிடுங்குகிறவர்களை, திருடுகிறவர்களை ரட்சித்து கொடுக்க கூடியவர்களாக மனம் திரும்பி இந்த ஆண்டவர் சபையிலே கொண்டு வர போகிறார் என்று தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். കരങ്ങളെ വീശി അടിച്ച് நல்ல கைகளை தட்டி
പോരെ 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 நல்ல உற்சாகமாய் ஹalleluya ஹalleluya உறவுகள் துறக்கட்ടെ உறவுகள் துறக்கട്ടെ ஆமென் கதவுகள் திறக்கப்படுவதாக உறவுகள் துறக்கട്ടെ ஊற்றுகள் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் in the name of Jesus இயேசுவின் நாமத்தில் in the name of Jesus இயேசுவின் நாமத்தில் yes hallelujah 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 ഞാൻ പറയുന്നത് എത്ര പേർക്ക് സന്തോഷമുണ്ട് കേൾക്കാൻ நான் சொல்றது கேட்பதற்கு எத்தனை பேருக்கு சந்தோஷம் hallelujah hallelujah നീ പറയുന്നത് ദൈവം കേൾക്കും நீங்கள் சொன்னால் அவற்றை தேவன் கேட்பார் ഏലിയാവിനെ നോക്കിയേ எலியாவை பாருங்க സുഖം பயங்கர சுகமான வாழ்க்கை hallelujah hallelujah തിന്നുക കുടിക്കുക ഉറങ്ങുക சாப்பிடுறது குடிக்கிறது தூங்குறது மறுபடியும் சாப்பிடுறது അങ്ങനെ ഏലിയാവ് ചിന്തിച്ചു இப்படி எலியா நினைத்தா അയ്യോ കെരീത് മതി ஐயோ கேரி போதும் ഹല്ലേലൂയ ஹalleluya കെരീത് മതി கேரி தாற்றங்கரையே எனக்கு போதும் കെരീത് മതി கேரி தாற்றங்கரை போதும் ഹല്ലേലൂയ ஹalleluya ഒരു ആമേൻ പറഞ്ഞേ ஒரு ஆமென் சொல்லுங்க കാരണം സമയത്തിന് സമയം അപ്പം ഇറച്ചി സമയത്തിന് സമയം അപ്പം ഇറച്ചി അൺസ്റ്റോപ്പബിൾ ബീഞ്ഞ് ஆமென் ஏனென்றால் சரியான நேரத்தில் குறிக்கப்பட்ட நேரத்தில் அவருக்கு ஆமென் அப்பமும் இறைச்சியும் அதுக்கு மட்டும் இல்லாம ஆமென் அளவற்ற திராட்சரசத்தை குடிச்சிட்டு இருக்கிறாரு അൺലിമിറ്റഡ് ബീഞ്ഞ് ஆமென் தொடர்மானமாய் குடிக்கக்கூடிய அன்லிமிட்டெட் திராட்சரசம் ഹല്ലേലൂയ ஹalleluya ഇങ്ങനെ ഏലിയാവ് இப்படியாக எலியா കെരീത്തിൽ ഇരുന്ന് മിനിസ്റ്റർ ചെയ്യാൻ തീരുമാനിച്ചു கேரித்திலே இருந்து ஊழியத்தை செய்ய விரும்பினார் ഹല്ലേലൂയ ஹalleluya ആരെങ്കിലും ശുശ്രൂഷയിൽ ഇരുന്ന് തുടങ്ങിയിട്ടുണ്ടെങ്കിൽ யாராவது ஊழியத்தில் உட்கார்ந்து அல்லது இருந்து ஆமென் பழகிட்டார்கள் என்றால் ദൈവത്തിന്റെ ഇടപെടൽ വരും தேவனுடைய கிரியைகள் வெளிப்படும் ദൈവം എന്ത് ചെയ്തെന്ന് അറിയാമോ தேவன் என்ன தெரியுமா செய்வார் കാക്കയുടെ വരവ് സ്റ്റോപ്പ് ചെയ്തു காகத்தின் வருகையை நிறுத்தி விடுவார் ഉറവയെ അടച്ചു ஊற்றை அடைத்தார் ഹല്ലേലൂയ ஹalleluya ഇന്നലെ വരെ വന്നുകൊണ്ടിരുന്ന കാക്ക വരാത്തത് நேற்று வரையிலும் வந்து கொண்டிருந்த காக்கா வராமல் இருப்பது ഉറവ അടഞ്ഞത് ஊற்று அடைக்கப்பட்டது ആരും മന്ത്രവാദം ചെയ്തത് കൊണ്ടല്ല யாரோ மந்திரவாதம் செய்ததனால அல்ல ഹല്ലേലൂയ ஹalleluya ദൈവം സ്റ്റോപ്പ് ചെയ്തതാണ് தேவனே அவற்றை ഹല്ലേലൂയ ஹalleluya ഇന്നലെ വരെ വന്ന സ്പോൺസർഷിപ്പും നിന്നു എങ്കിൽ நேற்று வரையில வந்த ஆமென் உதவிகள் நின்று போனது என்றால் നിനക്ക് ദൈവത്തെ കാണണ്ട உங்களுக்கு தேவனை பார்க்க வேண்டாம் കാക്കയെ കണ്ടാ മതി காக்காவை பார்த்தாலே போதும் നിനക്ക് ദൈവത്തെ കാണണ്ട உங்களுக்கு தேவனை பார்க்க வேண்டாம் എപ്പോഴും ഉറവ കണ്ടോണ്ടിരുന്നാ മതി எப்போதும் ஊற்றையே பார்த்து கொண்டிருந்தால் போதும் ഏലിയാവിന്റെ ദൃഷ്ടി എപ്പോൾ കാക്കയിൽ പതിഞ്ഞോ எப்போது எலியாவின் பார்வை காகத்தின் மேலே இருந்ததோ എപ്പോഴാണ് ഏലിയാവിന്റെ ദൃഷ്ടി ഉറവയിൽ മാത്രം പതിഞ്ഞോ எப்போது எலியாவின் பார்வை ஊற்றில் மட்டுமே நோக்கமாக இருந்ததோ ദൈവം കാക്കയുടെ വരവ് സ്റ്റോപ്പ് ചെയ്തു தேவன் காகத்தின் வரவை நிறுத்திவிட்டார் ദൈവം ഉറവയെ അടച്ചു தேவன் ஊற்றை அடைத்து விட்டார் ഇന്നത്തെ ഏലിയാവായിരുന്നെങ്കിൽ இன்றைய காலகட்டத்தின் எலியாக்களா இருந்தால் കാക്കയുടെ വരവിനെ നിർത്തിയ ദുരാത്മാവിനെ ഞാൻ ഭക്ഷിക്കുന്നു എന്ന് പറഞ്ഞ് ശാസിച്ചേ ஆமை காகத்தின் வருகையை நிறுத்தின அசுத்த ஆவியை நான் கடிந்து அப்புறப்படுத்துகிறேன் என்று சொல்லியிருப்பார்கள் കള്ളപ്പിശാചേ, திருட்டு பிசாசே. കാക്ക വരട്ടെ കാക്ക വരട്ടെ அப்படி சொல்லுவாங்க காக்கா வரட்டும் காக்கா வரட்டும் காக்கா வரட்டும்னு சொல்லியிருப்பாங்க പിന്നെ കാക്ക വരാൻ വേണ്ടിയിട്ട് ഉപവസിക്കുക ஆமை அதற்காக காக்கா வர வைக்கிறதுக்காகவே உபவாசம் இருக்கிறது കഴിഞ്ഞ ബുധനാഴ്ചയാ കാക്ക വന്നത് ஆமை கடந்த புதன்கிழமை தான் காக்கா வந்தது വ്യാഴാഴ്ച വെള്ളിയാഴ്ചയും കാക്ക വന്നില്ല வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் காக்கா வரல കർത്താവേ വെള്ളി ശനി ഞാൻ ഉപവസിക്കുന്നു கர்த்தாவே வெள்ளி சனி ஞாயிறு நான் உபவாசம் இருக்கேன் തിങ്കളാഴ്ച മുതൽ കാക്ക വരട്ടെ திங்கக்கிழமையில இருந்து காக்கா வரட்டும் തിങ്കളാഴ്ച മുതൽ ഉറവ വീണ്ടും വരട്ടെ திங்கக்கிழமையில இருந்து மறுபடியும் ஊற்று ആരാണോ ஊறட்டும். മന്ത്രവാദം ചെയ്തത് அவன் யாரோ மந்திரவாதம் செய்தாங்களோ അവനെ ദൈവം തൊടണം அவனை தேவன் தொடுவீராக ദൈവമേ സന്ദർശിക്കണമേ நீ அவரை சந்திப்பீராக ஆண்டவரே ഹല്ലേലൂയ ஹalleluya ചില ഉറവ അടഞ്ഞത് சில ஊற்றுகள் அடைக்கப்பட்டது ചില കാക്ക சில വരാതിരുന്നത് காகங்கள் வராமல் இருப்பது കാക്കയുടെ വരവ് നിർത്തിയത് ദൈവമാണ് காகத்தின் வருகையை நிறுத்தினது தேவன்தான் ഹല്ലേലൂയ ஹalleluya നീ കാക്കയെ അല്ല കാണേണ്ടത് நீங்கள் காகத்தை பார்க்க கூடாது നീ ദൈവ പ്രവൃത്തിയാണ് കാണേണ്ടത് நீங்கள் தேவனுடைய கிரியையை தான் பார்க்க வேண்டும் ഹല്ലേലൂയ ஹalleluya ദൈവ പ്രവൃത്തി കാണേണ്ട നേരത്ത് தேவ கிரியையை பார்க்க வேண்டிய நேரத்தில் കാക്കയെ വരുത്തുന്ന പ്രവാചകനെ വിളിക്കരുത് காகத்தை வரவழைக்கக்கூடிய தீர்க்கதரிசி எங்க இருக்காங்கன்னு தேடி அவரை வர வைக்க வேண்டாம் ഫോൺ വിളിച്ച് ചോദിക്കുക போன் பண்ணி கேக்குறாங்க കാക്കയുടെ സ്പെഷ്യലിസ്റ്റ് ആരെങ്കിലും ഉണ്ടോ காக்காவுக்கு ஸ்பெஷலிஸ்டா யாராவது இருக்காங்களா അടുത്ത ഒരു கள்ளത്തരം പറഞ്ഞു ஆமை ஒருவர் திரு அமை பொய்யா சொன்னார் പ്രോഫറ്റ് ലിനീഷ് വന്നാൽ ப்ராஃபட் லீனிஸ் அவங்க வந்தா അടുത്ത ദിവസം മുതൽ കാക്ക വരും அடுத்த நாள்ல இருந்து காக்கா வந்துரும் அல்லேலூயா ആ പിന്നെ കാക്ക
കാക്കയെ വരുത്തുന്ന ആൾക്കാരെ വെച്ച് മിനിസ്റ്റർ ചെയ്യാം. ஆமா, அதுக்கப்புறம் காக்காவை வர வைக்கக்கூடியவங்க யாருன்னு தேடி கண்டுபிடிச்சு அவங்கள வச்சு ஊழியம் செய்யறது. ഓഫറിംഗ് പോയതല്ലാതെ കാക്ക വരുന്നില്ല. காணிக்கதான் போனது தவிர காக்கா இன்னமும் வரல. Praise the Lord. ஆமென். കാക്കയുടെ വരവ് സ്റ്റോപ്പ് ചെയ്തത് ദൈവമാണ്. காகத்தின் வருகையை நிறுத்தினது தேவனே. ഇനി എത്ര സ്പെഷ്യലിസ്റ്റ് വന്നാലും, எவ்வளவுதான் ஸ்பெஷலிஸ்ட் வந்தாலும் കാക്ക ഇനി വരില്ല. காக்கா இனி வராது. ഇനി എത്ര സ്പെഷ്യലിസ്റ്റ് വന്നാലും, இனி என்ன நிபுணர்கள் வந்தாலும் ഉറവ ഇനി തുറക്കത്തില്ല. இனி ஊற்று திறக்கப்படாது. അടച്ചത് ദൈവമാണ്. அடைத்தது தேவன்தான். വരവ് നിർത്തിയത് ദൈവമാണ്. வருகையை நிறுத்தினது தேவன். പരിശുദ്ധാത്മാവ് ആലോചന അറിയും. பரிசுத்த ஆவியானவர் தீர்க்கதரிசனமாய் നീ சொல்லுகிறார். എപ്പോഴാണോ ദൈവ പ്രവൃത്തിക്ക് എഗെയിൻസ്റ്റ് ആയിട്ട് നിൽക്കുന്നത്, எப்போது நீங்கள் தேவனுடைய கிரியைகளுக்கு எதிராக நிற்கிறீர்களோ അപ്പോൾ കാക്കയുടെ വരവ് നിൽക്കും. அப்போது காக்காவின் வருகை நின்றுவிடும். അപ്പോൾ ഉറവ അടയും. அப்போது ஊற்று அடைக்கப்படும். കരങ്ങളെ ഉയർത്തി ദൈവത്തിന് സ്തോത്രം ചെയ്താട്ടെ. கரங்களை உயர்த்தி தேவனை ஸ்தோத்தரிப்போம். അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞേ, உங்க பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, മറുപടിയും കാക്ക വരാൻ വേണ്ടി നീ ഉപവസിക്കണം. மறுபடியும் காகத்தை வரவழைப்பதற்காக நீங்கள் உபவாசிக்க தேவையில்லை. കാക്ക വരട്ടെ, കാക്ക വരട്ടെ, കാക്ക വരട്ടെ. காக்க வரட்டும், காக்க வரட்டும், காக்க வரட்டும், காக்க வரட்டும். Praise the Lord. ചിലരുടെ പ്രാർത്ഥന വിഷയം അതാണ്. சிலருடைய ஜெப விண்ணப்பமே அதுதான். അമേരിക്കയിൽ പോവുക കാക്കയെ കണ്ടുപിടിക്കാൻ. ஆமே, அமெரிக்காவுக்கு போறாங்க காக்காவை கண்டுபிடிக்கிறதுக்கு. അമേരിക്കയിൽ ഒരു ട്രിപ്പ് അടി പാസ്റ്റർ ഒരു 5 കാക്കയെ കിട്ടും. ஆமே பாஸ்டர், அமெரிக்காவுக்கு ட்ரிப் அடிங்க அப்படின்னா அங்க போயிடுங்க. அப்படி போனீங்கன்னா உங்களுக்கு 5 காக்கா கிடைக்கும். ഇംഗ്ലണ്ടിൽ പോയിട്ട് വാ പാസ്റ്റർ, இங்கிலாந்துக்கு போயிட்டு வாங்க பாஸ்டர், 5 കാക്കയെ കിട്ടും. ஒரு 5 காக்கா வாச்சும் கிடைக்கும். പറഞ്ഞ മനസ്സിലായോ? உங்களுக்கு சொன்னது புரியுதா? 5 സ്പോൺസർ കിട്ടുമെന്ന്. 5 ஸ்பான்சர்ஸ், பண உதவி செய்யக்கூடியவர்கள் கிடைப்பார்கள். Hallelujah. அப்படிதான் அர்த்தம். നിനക്ക് ഒരേ ഒരു സ്പോൺസറെ കാണാവൂ. உங்களுக்கு ஆமென் ஹalleluya உதவியாளர் சகாயர் ஒருவர் தான் இருக்கணும். അവന്റെ പേര് യേശുവായിരിക്കണം. அவருடைய பேரு தான் இயேசு. കരങ്ങളെ തട്ടി പറഞ്ഞാട്ടെ, கையை தட்டி சொல்லுங்க, ഒരു സ്പോൺസർ നിനക്ക് വേണ്ട. ஒரு ஸ்பான்சர் உங்களுக்கு தேவையில்லை. നിന്റെ സ്പോൺസർ യേശുവാണ്. உங்களுடைய ஸ்பான்சர் சகாயர் இயேசுவே. எலியாவே, നിന്റെ അടുക്കൽ വന്ന കാക്ക എവിടെയെന്ന് എനിക്കറിയത്തില്ല. உன்னுடைய ஆமென் பக்கத்துல வந்ததான காக்கா எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. പക്ഷെ കാക്കയെ വിട്ടവൻ മരിച്ചു പോയിട്ടില്ല. ஆனா காகத்தை அனுப்பினவர் இன்றும் மரித்து போகவில்லை. കരങ്ങളെ തട്ടി പറഞ്ഞാട്ടെ, கையை தட்டி சொல்லுவோம், ஹalleluya ஹalleluya. കരമുയർത്തി ദൈവത്തെ സ്തുതിച്ച് கரங்களை உயர்த்தி தேவனை துதிப்போம். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். എലിയാവേ, നിന്നെ കുറിച്ചുള്ള ദൈവത്തിന്റെ പ്ലാൻ, உன்னை குறித்த தேவனுடைய திட்டம் എന്നും അപ്പവും ഇറച്ചിയും വീഞ്ഞും കുടിച്ച് ഇവിടെ ഇരിക്കാനല്ല. என்றைக்கும் அப்பத்தையும் இறைச்சியையும் திராட்சரசத்தையும் குடித்து இங்கே உட்கார்ந்து விட அல்ல. You are prophet. நீ ஒரு தீர்க்கதரிசி. You are prophet. நீ ஒரு தீர்க்கதரிசி. You are prophet. நீங்க ஒரு தீர்க்கதரிசியா നീ இருந்தா ഒരിടത്ത് സെറ്റിൽഡ് ആകത്തില്ല. நீ ஒரு இடத்துல செட்டில்ட் ஆக முடியாது. നിന്നെ ദൈവം സെറ്റിൽഡ് ആക്കത്തില്ല. உன்னை தேவன் செட்டில்ட் பண்ணவும் மாட்டார். Praise the Lord. ஆமென். അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞേ, பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, if you are prophet, நீங்கள் ஒரு தீர்க்கதரிசியா if you இருந்தா, are apostle, நீங்கள் ஒரு அப்போஸ்தலரா if you இருந்தா, are evangelist, நீங்கள் ஒரு சுவிசேஷகரா നീ இருந்தா, എത്ര ശ്രമിച്ചാലും நீங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் ഒരിടത്ത് സെറ്റിൽഡ് ആകത്തില്ല. ஒரு இடத்துல உங்களால செட்டில்ட் ஆகவே முடியாது. if you are pastor, நீங்க ஒரு பாஸ்டரா, ഒരിടത്ത് നീ സെറ്റിൽഡ് ആകും. ஒரு இடத்துல நீங்க செட்டில்ட் ஆவீங்க. ആ ഏരിയയിലെ രാജാവ് നീ ആയിരിക്കും. அந்த தேசத்தின் ஏரியாவின் ராஜாவே நீங்க தான். നീ ഒരു പ്രവാചകനാണെങ്കിൽ, நீங்கள் ஒரு தீர்க்கதரிசி என்றால், നീ ഒരു അപ്പോസ്തലനാണെങ്കിൽ, நீங்கள் ஒரு அப்போஸ்தலர் നീ என்றால், ഒരു ഇവാഞ്ചലിസ്റ്റ് நீங்கள் ஒரு ആണെങ്കിൽ, இவாஞ்சலிஸ்ட் என்றால், ഓരോ രാജ്യത്ത് നിനക്ക് വീട് കാണും. ஆமென். ஒவ்வொரு தேசத்திலும் ராஜ்யத்திலும் உங்களுக்குரிய வீடு இருக்கும். കരമടിച്ചു പറ, கையை தட்டி சொல்லுங்க, നീ ഇംഗ്ലണ്ടിൽ പോയാൽ അവിടെ നിനക്ക് വീട് കാണും. நீங்க இங்கிலாந்துக்கு போனா அங்க உங்களுக்கு வீடு இருக்கும். ജർമ്മനിയിൽ പോയാൽ അവിടെ വീട് കാണും. ஜெர்மனிக்கு போனா அங்க வீடு இருக்கும். സിംഗപ്പൂരിൽ പോയാൽ അവിടെ വീട് കാണും. சிங்கப்பூருக்கு சென்றால் அங்கே வீடு இருக்கும். നീ ഏത് സ്റ്റേറ്റിൽ പോയാലും எந்த மாநிலங்களுக்கு சென்றாலும் അവിടെ ദൈവം നിനക്ക് വേണ്ടി കരുതും. அங்கே தேவன் உங்களுக்காக சகலவற்றை ஆயத்தப்படுத்துவார். ഹല്ലേലൂയ. ஹalleluya. എത്ര പേര് വിശ്വസിക്കും? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ഹല്ലേലൂയ. ஹalleluya.